Hi Makkali, welcome to your channel Bhavna Kumar. Welcome to your Navratri series. Finally, today is the 9th day, last day வந்தாச்சு. இன்னைக்கு கலர் வந்து பிங்க். இந்த அவுட்ஃபிட் வந்து நான் என் ஃப்ரெண்டோட ஹல்தி ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது. அதுவே இங்கே போட போகிறேன். ப்ரைமர் போட போகிறேன். இன்றைக்கி நல்லா ஃபுல் மேக்கப் போட போகிறேன். கன்சீலர், ஃபவுண்டேஷன், டிண்டட் சிரம் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். நான் லிட்ரலி எனக்கே ஒரு டாஸ்க் கொடுத்தேன். 9 days கண்டினியூஸாக வீடியோ போடணும், மேக்கப் போடுறது, சோம்பேறியே படக்கூடாது பண்ணேன். அண்ட் ஃபைனலி அதை எப்படியோ நாக்க மூச்சு எல்லாம் பிடிச்சிட்டு ஃபைனலி எல்லாம் 9 episodes 9 கலர், மேக்கப், அவுட்ஃபிட் எல்லாமே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்த்தீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்கள் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக் மை வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு ஹியர் தேட். இப்போ வந்து கன்சீலர் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டட் ஏரியாஸில் போட போகிறேன். ஆஸ் யூஷுவல் என் ஸ்கின் கலரான கன்சீலர் எடுத்து போட போகிறேன். மாய்ஸ்சரைசர் என்னோடய லாரியலோட டிண்டட் சிரம் எடுத்துகிட்டு அழகாக மிக்ஸ் பண்ணி அதை போடுறேன். ஸோ தட் ஸ்கின்னில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப லைட்டான ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். சில டைம் நான் மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ண மாட்டேன், அப்படியே கண்ணில் பட்டுச்சு, செம வலி ஆயிடுச்சு. பட் லெட்ஸ் கேரி ஆன். சம்டைம்ஸ் நான் டேரெக்டாகவே போட்டுடுவேன். சம்டைம்ஸ் ரொம்ப லைட்டாக வேணால் மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இட் வில் ஃபீல் வெரி லைட் அண்ட் ஈஸியாக கிளைட் ஆகிடும் ஃபேஸில். இங்கே மேக்கிங் ஷோர் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். வித் த ஸ்பஞ்ச் ஃபினிஷிங் டச்சஸ் பிளெண்டிங்கும் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு வெட் பண்ணிக்கினேன் என் ஸ்பஞ்சை. ஸோ தட் ஈஸியாக எனக்கு பிளெண்ட் ஆகுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பண்ணிட்டு அழகாக நம் பேஸ் இஸ் லுக்கிங் ரியலி நைஸ். நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டர் கன்சீலர் எடுத்து போட போகிறேன். ஃபார் த ஹாலோனஸ் நியர் மை ஐ அதை கொஞ்சோண்டு சரி பண்ணுறதுக்காக. இது வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடான கன்சீலர். இதுவும் மேபிலின்லேருந்து. மோஸ்ட் ஆஃப் மை ப்ராடக்ட்ஸ் மேபிலின், ஏன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் அண்ட் எனக்கும் அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு. த குவாலிட்டி அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் ஆன் மை ஃபேஸ். காஜல் போட போகிறேன். போத் அப்பர் வாட்டர் லைன் அண்ட் டவுன் வாட்டர் லைனுக்காக ஃபுல்லர் காஜல். இது வந்து ப்ளூ ஹெவனோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து முதல்ல கண்ணு கீழே அதை பேட் பண்ண போகிறேன். ஸோ தட் எல்லாம் செட் ஆகும். தென் ரிமைனிங் ஃபேஸ் ஆண்ட அப்படியே நம்ம பேட் பண்ண போகிறோம். பட் மேக் ஷூர் கண்ணாண்ட பண்ணுறீங்க, ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்குது. அழகாக ஒன்ஸ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் ஃபுல் ஃபேஸ்க்கு லைட்டாக தான் பேட் பண்ண போகிறேன். நீங்கள் இதை அப்பப்போ உங்கள் பர்ஸில் வச்சு அப்பப்போ டச்சப் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் ஆயிலியாக இருக்குது. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது லிட்டரலி நடுவில் கரண்ட் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் பார்த்தா கொஞ்சம் ஆயிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த காம்பேக்ட் வச்சு தான் நான் சரி பண்ணேன். ஸோ இந்த ஐஷேடோ பேலட்லேருந்து கரெக்டாக ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ்டல் பிங்க் கிடச்சிது. அதை பேஸாக போட போகிறேன். அண்ட் தென் லைட் பிங்க்கை கிளிட்டராக போட போகிறேன் ஃபுல் ஐலிட்ஸில். அண்ட் கொஞ்சோண்டு டார்க் பிங்க் கிளிட்டர் வந்து வெறும் கொஞ்சோண்டு ஐலிட்ஸ் நடுவில் டேப் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் அந்த பிங்க்கை நான் இழுத்து போகிறேன். நியர் ஐப்ரோஸ் லிட்டரலி போடுறேன். ஏன்னா பிங்க் யூஸ்வலி என் ஸ்கின் டோன் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஐ லவ் பிளேயிங் வித் பிங்க் ஐ ஷேடோ. ஐ வாஸ் லிட்டரலி வெயிட்டிங். லாஸ்ட் டே பிங்க் ஐ ஷேடோ நல்லா யூஸ் பண்ண போகிறேன். லிட்டரலி அதான் பண்ணுறேன். கண்ணு கீழே அங்கேயும் போட போகிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ராமா அண்ட் கண் இன்னும் நல்லா தெரியும் பண்ணிட்டு அதனால. அண்ட் அங்கேயும் சில டைம்ஸ் நீங்கள் கலரான ஐ ஷேடோ போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இட் லுக்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் யூ ஹேவ் புட் for your eye makeup. இப்போ வந்து shimmer that is glitter light pinkல ஆட் பண்ண போகிறேன். அழகாக இந்த கண்ணு போட்டாச்சா. நெக்ஸ்ட் அந்த கண்ணுக்கும் அதே மாதிரி போட போகிறோம். நான் யூஸ்வலி கிளிட்டர்லாம் கையில் போடுவேன், ஏன்னா கரெக்டாக பிக்மெண்ட் அப்படியே கரெக்டாக ஓட்டும். அதனால ஐ டூ திஸ். ஐ do not do that with ப்ரஷ் எடுத்துகிட்டு வெறும் எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி விட்டுடுவேன். எக்ஸஸ் அப்படியே விழுந்துடும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் டார்க்கான பிங்க் கிளிட்டர் வந்து வெறும் நட்டூவில் இந்த மாதிரி லைட்டாக போட போகிறேன். உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஆனால் லாஸ்ட்டில் நீங்கள் ஃபோட்டோ இல்லை ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது உங்களுக்கு தெரியும். அண்ட் கொஞ்சோண்டு மறுபடியும் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். டைம் ஃபார் ஐ லைனர். ஃபுல்லர்
ஐலைனர் போட போகிறேன். பார்த்திங்கன்னா எப்போது போடுற மாதிரி போடல, கொஞ்சம் நல்லா ஸ்லாண்ட்டாக இழுத்து விட்டேன் என் ஐலைனரை. பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்வாட் மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு பிளாக் ஷேடோ எடுத்து கீழே கொஞ்சோண்டு ஸ்மச் பண்ணிட்டு அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி அழகாக இருக்கும் பண்ணிட்டு அதுதான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி அந்த கண்ணுக்கும் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன். டூ மச் போட்டால் அப்படியே டார்க் சர்க்கிள்ஸ் ஆகிடும். இப்போது ஃபினிஷிங் வித் மஸ்காரா. ஏன்னா நிறைய ஐ ஷேடோ போட்டோமா அது ஐலாஷஸில் அப்படியே பட்டு ஒயிட் இல்லை பிங்கிஷ் அப்படியே இருக்கும். ஸோ மஸ்காரா போட்டோன்னா நல்லா பிளாக் பிக்மெண்ட்டும் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ தனியாக அழகாக தெரியும் உங்கள் ஐலாஷஸ். போத் ஐலாஷஸ் அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ் ரெண்டுத்துக்கும் போட்டு அழகாக பண்ணிட்டேன். இப்போது ஐப்ரோஸ்க்கு சும்மா ப்ரஷ் பண்ணி விட போகிறேன் அண்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் பிக்மெண்ட் போட போகிறேன். ஐ ஃபெல் லைக் சின்ஸ் ஃபுல் மேக்கப் பண்ணுறோமே கொஞ்சம் முன்னாடியும் ஃபில் பண்ணிக்கலாம், அதனால இந்த ப்ளூ ஹெவன் வச்சு பண்ணேன். ஸோ ப்ரஷ் அண்ட் தென் கொஞ்சோண்டு ட்ரா பண்ண போகிறேன், ஃபில் பண்ண போகிறேன் அண்ட் தென் அகெயின் அதை ப்ரஷ் பண்ணி விட போகிறேன். இப்போ பொட்டு வந்து ஐ எம் கோயிங் ஃபார் பிங்க் பொட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் டார்க் கலர் பொட்டு. இது ஆல் பெருசாக எவிடெண்ட்டாகவும் தெரியாது, பட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னோடய ஃபேவரட் சுகரோட ப்ளஷ் கோரல் ஷேட்லேருந்து போடுறேன். ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சு அதுவும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிங்க்கில் போனேன். எக்ஸஸ் லிப் பாம் எடுத்தேன். என்னோடய ஃபேவரட் லிப் லைனர் நாய்கா ஷேட் டேட் நைட் அதை வச்சு லிப் லைன் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். இந்த தடவை நான் வந்து லிப்பை ஓவர் லைன் பண்ணேன். கொஞ்சம் லிப்ஸை பெருசாக ட்ரா பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஐ வாண்டட் டு see ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அவுட்லைன் பண்ணி ஃபில் பண்ணிட்டுக்கப்புறம் ஐ ட்ரை 2-3 லிப் ஷேட்ஸ். ஆனால் அது பெருசாக எனக்கு பிடிக்கவே இல்லை. லாஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச ப்ரௌன் ஷேட் வச்சே மியூட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இந்த தடவை இந்த அவுட்ஃபிட்க்கு சுமாராக தான் லிப் ஷேட் வந்தது. ஏதோ மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ஷேடு எடுத்துகிட்டு வந்தேன். நீங்களும் பார்க்கலாம், நான் லிட்டரலி 2-3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கினேன், செம்ம டயர்ட் ஆகிட்டேன் அதனால. அண்ட் மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து சில்வர் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி போடலான்னு இருந்தேன். பட் லாஸ்ட் மூமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த கலர்ஃபுல்லான பிரேஸ்லெட் ஒரு கையில் அண்ட் இயரிங்ஸும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அது எடுத்து காதில் போட போகிறேன். ஸோ முடியை வந்து நவ் ஐம் கோன் கோம். ஸோ நான் நினச்சி சரி முடி ஓப்பனாக விட்டுடலாம் அழகாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா முடியில் ஒரு மாதிரி டெக்ஸ்சர் இருந்தது. என் முடி ஸ்ட்ரெயிட், ஆனால் கொண்டை போட்டு இட் வாஸ் நாட் ஸ்ட்ரெயிட், கொஞ்சம் அங்கே இங்கே இப்படி கர்வாக இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு டூ சம்திங். ஸோ நான் என்னோடய ஹாட் ப்ரஷ் இருக்குல்ல அதை வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கினேன். கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிவிடும் என் முடியை. ஸோ அதான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் அழகாக. ஸோ தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஸ்ட்ரெயிட் கிடைக்கும். நான் ரொம்பலாம் பண்ண மாட்டேன், சும்மா பேருக்கு பண்ணுவேன். இப்படி முன்னாடி இருக்க முடி மட்டும் பண்ணுவேன். ஸோ தட் ஒரு மாதிரி முன்னாடி கொஞ்சம் கர்வ் மாதிரி வரும், கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருக்கும். ஐ தாட் மிடில் பார்ட்டிஷன் வாஸ் லுக்கிங் குட், பட் எதுவும் செட் ஆகலை. ஸோ வந்து நான் சைடு பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு சைடு பார்ட்டிஷன் சொல்லுவாங்களே அது. ஆனால் இந்த சைடு வச்சு நான் முடி அதுவும் பிடிக்கல. ஸோ நான் லிட்டரலி அந்த பக்கம் முடியை தள்ளி விட்டுட்டேன். ப்ளஸ் அந்த பக்கம் நாட் வரும். ஸோ ஐ தாட் ஒரு சைடு முடி இன்னொரு சைடு அந்த ட்ரெஸ்ஸோட நாட் தெரியும், ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடு பார்ட்டிஷன் வச்சுங்க அண்ட் அந்த பக்கம் தான் நம்மளுக்கு நாட் வரப்போகுது. நம்ம அழகாக ரிப்பன் மாதிரி நாட் கட்டிடலாம். இந்த அவுட்ஃபிட் செம்ம க்யூட்டு, லைக் இண்டோ ஃபியூஷன் இல்லை இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்சிட்டு இருந்தது அண்ட் இந்த கலரும் எனக்கு நல்லா செட் ஆச்சு ஹானஸ்ட்லி. ஸோ இப்போ வந்து நான் கரண்ட் நடுவில் போயிடுச்சு, மறுபடியும் கேமரா லைட்டில் ஆன் பண்ணி உட்காந்துருக்கேன். செம்ம ஆயிலி ஆகிடுச்சு ஃபேஸ். ஸோ அந்த காம்பேக்ட் வச்சு எம்கொன்னோ ஃபுல் ஃபேஸை இது பண்ண போகிறேன். ஸோ தட் அந்த ஆயிலினஸ் எத்துடும் இந்த காம்பேக்ட். இதுதான் ஆஃப்டர் டூயிங் த காம்பேக்ட். ஸோ எஸ் கைஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஐ ஆம் லவ்விங் த லுக். இந்த ஃபுல் கலர் எனக்கு நல்லா செட் ஆகுது அண்ட் எவ்ரிதிங் ஹேஸ் கம் டு பிளேஸ். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது. அண்ட் ஹாப்பி நவராத்திரி டு யூ ஆல். மேக் ஷூர் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க அண்ட் எனி அதர் சஜஷன் டூ லெட் மீ நோ. ஆல்சோ என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது இந்த 9 days, 9 colors, 9 get ready with me. Bye.